முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் இல்லத்தின் அருகில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் சுபாஷ் அவர்களிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சுபாஷ், சொல்லுங்க, தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஓபிஎஸ் ஆதரவாளர்களின் நிலை தற்பொழுது அங்கு எப்படி இருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது? இது குறித்தும் தகவல்களை சொல்லுங்க சுபாஷ். கடந்த 10 தினங்களாக போர்க்குடி உயர்த்தியதிலிருந்து தமிழக முன்னாள் முதலமைச்சருடைய இல்லம் பரபரப்பாக காணப்பட்டது என்றுதான் கூறப்பட வேண்டும். தொடர்ச்சியாக பல்வேறு ஒன்றிய, மாவட்ட, ஊராட்சி, பேரூராட்சி உள்ளிட்ட பல்வேறு கிளை செயலாளர்கள் எல்லாம் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று பல்வேறு அணிகளை சேர்ந்தவர்களும் அவருக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தார்கள். இவர்களுடைய ஆதரவின் காரணமாக அஇஅதிமுக தலைமையானது அவர்களை பல்வேறு பதவிகளிலிருந்தெல்லாம் நீக்கம் செய்திருந்தது. இந்த நிலையில் தற்போது ஓபிஎஸ் இல்லமானது ஆதரவாளர்களிடம் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் தற்போது கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அருண்குமார் இந்த சிறப்பு கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். அவர் புறக்கணித்தால் தற்போது 117 116 என்று கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் விகிதாச்சார அடிப்படையில் இந்த நிலையில் வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு பெரும்பான்மைக்கு எதிராக வாக்களித்தால் மட்டுமே தான் இவர்கள் தற்போது நிலையில் ஓபிஎஸ் தரப்பு வெற்றி பெற சூழல் அமைய முடியும். அதாவது அதிமுக தலைமை பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அரசானது நிரூபிக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் போர்க்குடி உயர்த்தியிருப்பதன் மூலமாக ஒரு பல்வேறு, அதாவது இவர்கள் வர வேண்டும், அதாவது தற்போது அமைந்துள்ள அரசுக்கு எதிராக அதிமுக தலைவில் அதிமுக ஒரு பிரிவு தற்போது கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. இவை வெற்றி பெற வேண்டும் என்று சில ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக இங்கு கருத்து தெரிவித்து அவர்களுடைய வீட்டிலே கடந்த 10 தினங்களாக இரவு பகல் பாராது தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் இன்று சிறப்பு கூட்டமானது நடைபெற உள்ளது. சில ஆதரவாளர்கள், சொற்ப எண்ணிக்கையிலே அடிப்படையான ஆதரவாளர்கள் மட்டுமே வந்துள்ளனர். இந்த நிலையில அவருடைய இல்லத்திற்கு எந்தவித ஆதரவாளர்களோ யாரும் அனுமதிக்கப்படவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் நீங்களாக எவரும் அவருடைய இல்லத்தில் அனுமதிக்கப்படவில்லை. சில உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் தற்போது இங்கே உள்ள சூழல். இந்த நிலையில ஆதரவுடைய மனநிலை என்று பார்க்கும்போது ஆதரவாளர்கள் நிச்சயமாக இதில் வெற்றி பெறுவார்கள் என்கிற, அதாவது இந்த பெரும்பான்மைக்கு எதிராக ஓபிஎஸ் தரப்பு வெற்றி பெறுவார்கள் என்கிற விஷயம் பார்க்கிறார்கள். நீங்க ஒரு ஆதரவாளம் இருக்கிற அவருடைய கேட்போம். தற்போது சட்டமன்ற உறுப்பினர், கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் இந்த கூட்டத்தை புறக்கணிக்க போகிறோம் என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்காரு. தற்போது எண்ணிக்கையில பார்க்கும்போது நடராஜ் உள்ளிட்ட 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பெரும்பான்மைக்கு எதிராக வாக்களிக்க இருக்காங்க. உங்களுடைய மனநிலை இருக்கு, நிச்சயமா வெற்றி பெற சூழல் அமையும் நினைக்கிறீங்களா? ஏன்னா 6 உறுப்பினர்கள் தற்போது எண்ணிக்கையில் பார்க்கும்போது அதிகமாக தான் இருக்காங்க. நிச்சயமாக சொல்கிறேன், தமிழக மக்களின் உணர்வுக்காகவும் அம்மாவின் உண்மையான விசுவாசிகளுக்காகவும் அவர்கள் மாண்புமிகு மதிப்பிற்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நிச்சயமாக ஆதரவு அளிப்பார் என்று நாங்கள் 6 உறுப்பினர்கள் கூடுதலாக இருக்காங்க. இப்ப பலத்தோட எண்ணிக்கை பார்க்கும்போது அவங்க 117 வரும்போது கூடுதலாகவே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த வகையில வெற்றி பெறும் நினைக்கிறீங்க? உறுப்பினர்களுக்கு ஆதரவு பெற முடியுமா? ஏன்னா வெளிப்படையாக சொல்லப்படல, 9 உறுப்பினர்கள் நீங்களாக வேற எந்த உறுப்பினர்கள் சொல்லல, அதனால கேட்கறேன். இல்லை, அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள். நிச்சயமாக அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நலன் கருதியும் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதிப்பளித்தும் அம்மாவின் விசுவாசிகளுக்கு மதிப்பளித்தும் கண்டிப்பாக அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது. தொடர்ச்சியாக அதிகமான உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கு, அதாவது 40க்கு மேல உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கு என்றுதான் சொல்லப்படுது. ஆனால் தற்போது 9 உறுப்பினர்கள், அதாவது ஓபிஎஸோட சேர்த்தா 10 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. இந்த கணக்கு சரி வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வருங்க. ஏன்னா அவங்க நிச்சயமா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்க எத்தனை உறுப்பினர்கள் வாக்களிப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா எங்களுக்கு மெஜாரிட்டி எல்லாரும் அவங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையில ஆதரவாளர்கள் இருப்பதை காண முடிகிறது. தற்போது கூடுதலாக 6 உறுப்பினர்கள், அதாவது பெரும்பான்மை நிரூபிக்க 6 உறுப்பினர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு பெற்றிருந்தாலும் நிச்சயமாக சில உறுப்பினர்கள் வருவார்கள், அதாவது பெரும்பான்மைக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்பது ஆதரவுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் இன்னும் சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும் யாருக்கு ஆதரவு இருக்கிறது. பெரும்பான்மையை நிரூபிப்பாரா எடப்பாடி பழனிசாமி, அதில் தப்பிப்பாரா அல்லது ஓபிஎஸ் தரப்பினுடைய கணக்கு சரி வருமா என்பதை எல்லாம் சில மணி நேரங்களில் தெரிய வரும்.